குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐசிஎஸ்சி வர்சஸ் சிபிஎஸ்சி. ஐசிஎஸ்சி சிலபஸ்க்கும் சிபிஎஸ்சி சிலபஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆனால் ரொம்ப முக்கியமானது, ரெண்டுக்கும் எது பெருசு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறது கிடையாது. விச் இஸ் பெஸ்ட்டுங்கிறது டிஸ்கஷன் கிடையாது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸுங்கிறது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்கஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எந்த சிலபஸில் படிக்கிறது அதனுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதா, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Now, CBSE versus ICSE. ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இவங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்றவங்க என்சிஆர்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல சிலபஸ் ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ சிபிஎஸ்சிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ ஆல் இண்டியா லெவல்ல நடக்கக்கூடிய நீட்டு ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள், நீட்டு ஜேஇன்னு மட்டும் கிடையாது, ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையுமே அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் சிபிஎஸ்சி சிலபஸ்ல தான் படிப்பாங்க. ஐசிஎஸ்சி, இந்தியன் சர்டிஃபைடு செகண்டரி எஜுகேஷன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னா என்ன சார் அர்த்தம்? இவங்க யார் கண்ட்ரோல்லையும் வரவே மாட்டாங்க. இவங்களுடைய சிலபஸையும் இவங்களே என்ன செய்வாங்கன்னா ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும், ஸோ நான் வந்து அப்ராடில் தான் படிக்க போகிறேன், ஹையர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் +2 அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஐசிஎஸ்சி சிலபஸில் தான் என்ன செய்வாங்கன்னா படிப்பாங்க. ஸோ இந்த சிபிஎஸ்சிக்கும் ஐசிஎஸ்சிக்கும் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மெயின் டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபிஎஸ்சி பேட்டர்னில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிலபஸ் ஒன்லி 5 சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செலக்டட் சப்ஜெக்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது, செலக்டட் குரூப்ஸ் தான் உண்டு. ஆனால் ஐசிஎஸ்சி சிலபஸில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, செலக்டட் சப்ஜெக்டே உண்டு. அது என்ன சார் செலக்டட் சப்ஜெக்ட்? ஃபார் எக்ஸாம்பிள்ப்பா, 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் நடக்கு. நம்ம சிபிஎஸ்சி சிலபஸில் லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, டோட்டலி 5 சப்ஜெக்ட், 5 பேப்பர்ஸ் ஒன்லி. லாங்குவேஜ் 1 எனி சப்ஜெக்ட், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எனி லாங்குவேஜை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் 2 கம்பல்சரி இங்கிலீஷ். சப்ஜெக்ட் 3, 4, 5, இந்த சப்ஜெக்ட் 3, 4, 5 மேக்ஸு, சயின்ஸு, சோசியல். இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிஎஸ்சினுடைய சிலபஸ் பேட்டர்ன். பட் ஐசிஎஸ்சி அப்படி கிடையவே கிடையாதுப்பா. அவங்களுடைய பேட்டர்னே வேற. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 3 குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 3 குரூப்பாக வச்சுருப்பாங்க. மொத்தம் எத்தனை பேப்பர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 or 7. 6ம் இருக்கலாம், 7ம் இருக்கலாம். இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது, குரூப் 1 கம்பல்சரி 3 இது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இங்கிலீஷ் கம்பல்சரி. செகண்ட் லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜில் எதை வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி. அப்புறம் என்னன்னு கேட்டால் குரூப் 1ல் இந்த 3 சப்ஜெக்ட் கம்பல்சரி. ஸோ நம்ம ரொம்ப கிளியராக தெரியுது, லாங்குவேஜ் 1, செகண்ட் லாங்குவேஜ் 1, தேர்ட் வந்து என்னன்னு கேட்டினா ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி கட்டாயம் ஐசிஎஸ்சி சிலபஸில் படிக்கணும். இது குரூப் 1. அதுக்கடுத்து குரூப் 2. குரூப் 2ல வந்து ஆப்ஷனல் பர்பஸ். எல்லாருமே என்ன செய்யலாம்னா 2 பேப்பர்ஸ் அல்லது 3 பேப்பர்ஸ். அதுதான் பெரிய டிஃப்ரெண்ட்டே சொல்றது சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சிக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப்ஷனுக்கு மேலே இருக்கு. அது எப்படியெல்லாம் இருக்கு சார்? மேக்ஸு, சயின்ஸு, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், டெக்னிக்கல் அண்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். இதில் நீங்கள் எதை வேணாலும் ஏதாவது 2 இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கக்கூடியதை இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 ஆப்ஷனல் பேப்பர்ஸாக என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் 2க்கு. ஸோ குரூப் 3க்கு பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனி ஒன் சூஸ் பண்ணால் போதும். ஸோ எனி ஒன் அப்படிங்கிற நேரம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக் அப்ளிகேஷன், கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ், ஆர்ட்ஸு, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸு, ஹோம் சயின்ஸு, குக்கரி, ஃபேஷன் டிசைனிங், ஃபிசிக்கல் எஜுகேஷன், யோகா, டெக்னிக்கல் டிராயிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்டில் ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாலே தெரியுது அப்ளிகேஷன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன, குரூப் 1ல் 3 சப்ஜெக்ட் எழுதணும், குரூப் 2ல்
2 ஆர் 3 அது வந்து யுவர் சாய்ஸ். குரூப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து சிலபஸ் பேஸ்டா. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் அந்த சிலபஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த சிபிஎஸ்சி அண்ட் வர்சஸ் ஐசிஎஸ்சின்னு பார்க்குற நேரம் சிபிஎஸ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா தியரட்டிக்கலாக நீங்கள் இதில் படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ சேம் டைம் ஐசிஎஸ்சிங்கிறது எப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸாக நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே கிரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் தியரட்டிக்கலாக தான் எழுதி காட்டுற மாதிரி இருக்கும். அங்கே அப்படி கிடையாது. தியரட்டிக்கலாகவும் எழுத மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அப்ளிகேஷனாக அதை நீங்கள் டெமோவாக நீங்கள் செஞ்சு காட்டுற மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அதனால தான் கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை எப்படி தான் இருக்குன்னு கேட்டால் 80% இன்டர்னலாகவும் ஒரு 20% எக்ஸ்டர்னலாகவும் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா மார்க் பேஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்கன்னா 100% மார்க் என்ன செஞ்சிருக்காங்கன்னு வச்சிருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி வர்சஸ் ஸ்டேட் போர்டு அப்படின்னு சிபிஎஸ்சி வர்சஸ் ஐசிஎஸ்சின்னு நம்ம பார்க்குற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே சிபிஎஸ்சி தியரட்டிக்கலாக இருக்கும். ஐசிஎஸ்சி இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிகல்ஸாக இருக்கும். சிபிஎஸ்சிங்கிற நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி 5 சப்ஜெக்ட். இதில் வந்து எப்படின்னு கேட்டால் ஆப்ஷனாக நீங்கள் எந்த சப்ஜெக்ட்னாலும் என்ன செஞ்சுக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். சிபிஎஸ்சிங்கிற நேரம் என்னன்னு கேட்டால் ஆல் இண்டியா லெவலில் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். இல்லைன்னா ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ ஹையர் ஸ்டடீஸும் இங்கே தான் இந்தியாவுக்குள்ளே தான் பண்ணுறவங்க. ஐசிஎஸ்சிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்ராடில் தான் கட்டாயம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்க என்ன செய்வாங்கன்னா ஐசிஎஸ்சியை சூஸ் பண்ணுவாங்க. சிபிஎஸ்சிங்கிற நேரம் எப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தியரட்டிக்கலாக ஈஸியாக இருக்கும்பா. ஐசிஎஸ்சிங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பேர்டனாக தான் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இருக்கும். ஐ திங்க் இந்த சிபிஎஸ்சி வர்சஸ் ஐசிஎஸ்சின்னு நம்ம பார்க்குற நேரம் விச் இஸ் பெஸ்ட்டுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அதனுடைய பேட்டர்னை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கிளியராக என்ன செஞ்சுருக்கேன்னா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.